சகரியாயை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, நீ காண்கிறது என்ன? 3 முக்கிய காரியங்கள் வேணும். அதுதான் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. நீ என்னத்தை பார்க்கிறாய், நீ என்னத்தை சிந்திக்கிறாய், நீ என்னத்தை பேசுகிறாய். இந்த 3ம் உங்களுடைய டெஸ்டினியை, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப வேதத்தில் வாசிச்சிங்கன்னா தீர்க்கதரிசியில் பார்த்து கேட்பார், நீ என்ன பார்க்கிறாய்? நீ என்ன பார்க்கிறாய்னா, இயற்கையாக நான் பார்க்கக்கூடிய காரியங்கள் அல்ல, இந்த மாமிச கண்களால் நான் பார்ப்பதல்ல, என்னுடைய ஆவிக்குரிய கண்களால் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை பார்ப்பதுதான் தரிசன கண்கள். ஆண்டவரே, எனக்கு அந்த தரிசன கண்களை தருவீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.